வரைபடத்தில் தமிழ்நாடு என்பது வெறும் ஒரு மாநிலம் மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் ஆய்வகம். டெல்லி தீர்மானிக்கும் அரசியலை விட சென்னை தீர்மானிக்கும் கொள்கைகள் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த வரலாறு நமக்குண்டு. 1947 இந்தியா சுதந்திரம் பெற்ற போது தொடங்கிய பயணம் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலின் வாசலில் நிற்கிறது. 80 ஆண்டுகளில் நாம் எங்கே தொடங்கினோம், எங்கே நிற்கிறோம்? சமூக நீதி முதல் இலவச அரசியல் வரை தமிழக அரசியலின் அந்த 80 ஆண்டுகால மேடு பள்ளங்களை பார்க்கலாம் வாருங்கள். 1947 முதல் 1967 வரை 20 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சி ஓமந்தூரார், ராஜாஜி என தொடங்கி பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் தமிழ்நாடு ஒரு தொழில்துறை மற்றும் கல்வி மையமாக உருவெடுத்தது. அன்றைய பட்ஜெட்டுகள் மிக எளிமையானவை, ஆனால் தொலைநோக்கு பார்வை கொண்டவை. அணைகள் கட்டப்பட்டன, பள்ளிகள் திறக்கப்பட்டன. ஆனால் இந்தி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளி தமிழ்நாட்டின் அரசியல் திசையை 180 டிகிரி மாற்றியது. மேடை பேச்சால் மக்களை கவர்ந்த அண்ணாவின் எழுச்சி காங்கிரசின் கோட்டையை தகர்த்தது. 1967 அண்ணாவின் தலைமையில் திமுக ஆட்சிக்கு வந்தபோது அது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, அது ஒரு சமூக புரட்சி, சமூக நீதி என்ற கருத்தியல் நிர்வாகத்திற்குள் புகுத்தப்பட்டது. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி, அதன் பின் கருணாநிதி மற்றும் எம்ஜிஆர் ஆகிய இரு துருவங்களுக்கு இடையிலான மோதல் தமிழக அரசியலை அடுத்த 15 ஆண்டுகளை தீர்மானித்தது. எம்ஜிஆர் அறிமுகப்படுத்திய சத்துணவு திட்டம் முதல் கருணாநிதி கொண்டு வந்த உள்கட்டமைப்பு திட்டங்கள் வரை தமிழ்நாடு இந்தியாவின் முன்னணி மாநிலமாக வளரத் தொடங்கியது. ஆனால் இதே காலத்தில் தான் இலவசங்கள் என்ற கவர்ச்சி அரசியலும் வேர்விடத் தொடங்கியது. 1990களுக்கு பின் தமிழக அரசியல் என்பது ஒரு போர் மைதானமாக மாறியது. ஒரு பக்கம் ஜெயலலிதாவின் இரும்பு கரம், மறுபக்கம் கருணாநிதியின் ராஜதந்திரம். தொழில் வளர்ச்சி, ஐடி புரட்சி, மகளிர் சுய உதவி குழுக்கள் என பல சாதனைகள் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறம் ஊழல், குற்றச்சாட்டுகளும் குடும்ப அரசியலும் விமர்சனங்களுக்கு உள்ளாகின. மாநில சுயாட்சிக்காக ஓங்கி ஒலித்த குரல்கள் மத்திய அரசுகளை தீர்மானிக்கும் சக்தியாக மாறிய காலம் இது. இரு பெரும் ஆளுமைகளும் மறைந்த பிறகு தமிழக அரசியல் ஒரு புதிய சகாப்தத்திற்குள் நுழைந்தது. மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக மீண்டும் ஆட்சியை பிடித்தது. ஆனால் இன்று களம் மாறியிருக்கிறது. இது வெறும் மேடை பேச்சுகளுக்கான காலம் அல்ல, இது டேட்டா மற்றும் சமூக வலைதளங்களின் காலம். 60 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தி எதிர்ப்பு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது போல இன்று பொருளாதார வளர்ச்சி, மத்திய மாநில உறவு மற்றும் மாற்று அரசியல் ஆகிய கோரிக்கைகள் வலுக்கின்றன. 2026 நாம் எதை நோக்கி வாக்களிக்க போகிறோம்? பழைய சித்தாந்தங்களா அல்லது புதிய பொருளாதார தீர்வுகளா? அரசியல் என்பது வெறும் தேர்தல் அல்ல, அது நம் வாழ்வாதாரம். JK நியூஸ் லேப் செய்திகளுக்கு பின்னால் இருக்கும் அறிவியலை, அரசியலை பேசும் களம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. இது JK நியூஸ் லேபின் தொடக்கம். சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.